தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/4/2024 சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 3:20 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கள் தீர வேண்டுமானால் இன்று ஆனைமுகப் பெருமானை வழிபட வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வீடு மனை வாங்கும் யோகம் யாருக்கு? எலி விலையானாலும் தனி விலை தேவைங்கிறேன். இப்போலாம் கூட்டு குடித்தனம். ஒரு வீட்டுக்குள்ளேயே தாத்தா பாட்டி, ஆயா அப்பத்தா, அதுக்கப்புறம் அப்பா அம்மா, இவங்க இப்படி எல்லோரும் இந்த ஜெனரேஷன் அத்தனை பேர் இருப்பாங்க, பேரன் பேத்தி எல்லாம். ஆனால் இப்போ எல்லோரும் தனித்து இயங்கணும், தனி வீடு வேணும் அப்படின்னு சொல்லி தனியாக இடம் பார்த்து வீடு கட்டுறாங்க. சில பேர் வீடு வாங்குறாங்க. அப்படி இருக்கிற போது யாருடைய ஜாதகம் எப்படி இருந்தால் அவங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஜாதக அலங்காரம் மாதிரி புத்தகங்களில் கவிதையாகவே எழுதியிருக்காங்க. சில பேர் கருத்துக்களாக எழுதி வச்சுருக்காங்க. அதை உங்களுக்கு எளிமைப்படுத்தி கவிதை வடிவத்தில் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கணுமா. சூரியன் பலம் பெற்று 4ஆம் வீடாம் சுகஸ்தானம் என்கின்ற இடத்தில் நின்றால், 4ஆம் இடம் சுகஸ்தானம், அந்த இடத்துல நின்றால் பாரினிலே ஜாதகருக்கு வீடு வாய்க்கும். பார்னா இந்த உலகம், இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஜாதகம் வாய்ந்தவருக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. பாக்கியங்கள் உண்டாகும், சொத்தும் சேரும். 4க்கு உடையவரோ, 4ஆம் இடம் தான் இடம் பூமி வாகனம் உள்ள இடம், அந்த 4க்கு உடையவரோ உச்சம் பெற்று நலம் கொடுக்கும் பூமிக்கு அதிபனான சேயோனாம் செவ்வாயும் உச்சம் பெற்றால், 4க்கு அதிபதியும் உச்சம் பெறணும். செவ்வாய் என்கின்ற பூமிகாரகனும் உச்சம் பெற்றிருந்தால் சிறப்பாக வீடு இடம் வாங்கும் யோகம் வாய்க்கும்னு அந்த கவிதை சொல்லுது. ஆக உங்களுக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு ஜாதகத்தை பார்க்கணும்னா 4ஆம் இடம் நல்லா இருக்கா, செவ்வாய் நல்லா இருக்கா, 4க்கு அதிபதி உச்சமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் நீங்களும் இல்லம் கட்டி குடியேறுகிற ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். யோசித்தும் பூசித்தும் செயல்பட வேண்டிய நாள். இன்று உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். யாரையும் நம்பி எதுவும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இன்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து கொடுக்கின்ற நாள். இன்று இல்லம் தேடி நல்ல தகவல் காலை நேரத்திலேயே வரப்போகின்றது. 11ஆம் இடம் எனப்படுகின்ற லாபஸ்தானத்திலே, லாபஸ்தானம் எனப்படுகின்ற இடம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்திலே செவ்வாயும் புதனும் இருக்கிறார்கள். தனாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அதில் இருக்கின்ற பொழுது லாபம் அதிகமாக வர வேண்டும். தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் பதவிகள், ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான தகுதிகளும் உங்களுக்கு இன்று வந்துவிடும். எனவே மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை இன்று உங்களுக்கு சொல்லலாம். அதே நேரத்தில் 5லே கேது இருப்பதால் பிள்ளைகளை கொஞ்சம் நெருப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு சுற்றத்தார்களின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கும். 10ஆம் இடத்திலே புதன் இருக்கின்றார். ராசிநாதன் 10ல் இருக்கின்றார். 4, 7, 10க்கு அதிபதி கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் யோகம் செய்ய வேண்டுமானால் நீச்சம் பெற்றிருக்க வேண்டும் என்பார்கள். அந்த அடிப்படையில் தாய்வழி ஆதரவு உண்டு. இடம்பூமியால் லாபம் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் மிகச்சிறந்த பலன்களை பெறப்போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், அதே நேரத்தில் குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே துன்பங்கள் தூளாகும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். இடம் வாங்கியது பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் இன்று அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் நேற்று ஏற்பட்ட பிரச்சனை இன்று அகலும். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வை 2ல் பதிவதால் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று துன்பங்கள் தூளாகும் நாள். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். 7ஆம் இடத்திலே சனி, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறதே. எப்படி துன்பங்கள் தூளாகும் என்று நீங்கள் நினைக்கலாம். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. குரு பார்க்க கோடியின்மை என்பார்கள். அந்த அடிப்படையில் குரு பார்ப்பதனாலே எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் அதை விளக்கக்கூடிய ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. எனவே கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே ராகு இருப்பதால் அலைச்சல் கொஞ்சம் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது என்றாலும் கூட இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபடுவதன் மூலம் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, பயணங்கள் அதிகரிக்கும். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதியவில்லை என்றாலும் 2ஆம் இடம் எனப்படுகிற வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடத்திலே பதிகிறது. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலும். குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் கூட மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கின்ற நாள். சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கப் போகின்றீர்கள். வரும் சந்தர்ப்பங்களை நீங்கள் நழுவ விட வேண்டாம். சூரிய பார்வை உங்கள் ராசிக்கு 7லே இருக்கிறது. எனவே உங்களுக்கு கொஞ்சம் சில இடங்களிலே கோபங்கள் வரலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் கூட வரலாம். எனவே கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். குரு பார்வை இருப்பதனால் எப்படியாவது காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றுகின்ற ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு என்பதால் இன்று இனிய நாளாக அமைய நீங்கள் குருவையும் கும்பிட வேண்டும். சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசியிலேயே சந்திரன் இப்படி இருக்கிறாரே, நீச்சம் பெற்றிருக்கிறாரே, நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். 6இல் இருக்கும் குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிகின்றது. 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம், குடும்பம். குரு பார்வை எந்த இடத்தில் பதிகிறதோ அந்த இடம் புனிதமடைகிறது. எனவே இல்லத்திலே உள்ளவர்கள் மூலமாக ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தொழில் வளமும் மிகச் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் கூட பலன் தருவதாக அமையும். இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே ஆனைமுக பெருமானை அதிகாலையில் நீங்கள் வழிபட்டு காரியங்களை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்க வேண்டிய நாள். இன்று சேமிப்பு கொஞ்சம் கரையலாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிதாக ஏதாவது முயற்சிகள் செய்யலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். குரு பார்வை ராசியில் பதிவதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். 10லே கேது இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். இழந்த வேலையை கூட ஒரு சிலர் மீண்டும் பெறக்கூடிய யோகமும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. விரயச்சனி முடிந்து ஜென்மச்சனி முடிந்து இப்பொழுது பாதச்சனி. பாதச்சனி என்றால் குடும்பச்சனி என்றும் சொல்வார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டிய நேரம் இது. எனவே குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு கேட்ட சலுகைகளும் உண்டு. 3ஆம் இடத்திலே ராகு. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க ராகு பலம் உங்களுக்கு தேவை. எனவே துர்க்கை வழிபாடு உங்கள் துயரங்களை தீர்க்கும். சனிக்கிழமை என்பதனாலே ஆஞ்சநேயரையும் இன்று நீங்கள் வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. சனி தன் வீட்டில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எந்த விதமான துயரங்களும் வரக்கூடாது. தன் வீட்டிலேயே ராசிநாதன் இருக்கின்ற பொழுது பெரிய அளவில் பாதிப்புகள் வரக்கூடாது. இருந்தாலும் சனி பகவான் என்பதனாலே இன்று சனிக்கிழமை என்பதால் ஒரு சில காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். தேக நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். தெய்வ வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்பு நல்ல விதமாக முடியுமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் எப்படியாவது காரியங்கள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கைகூடிவிடும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இழந்த வேலையை மீண்டும் பெறக்கூடிய சூழல் உண்டு. 2இல் ராகு இருப்பதால் உங்களுக்கு வழிபாடுகள் வளர்ச்சியை கூட்டும். இன்று குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு 7லே கேது. நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை உங்களுக்கு வரும். காலையில் வரவு, மாலையில் செலவு. காலையில் இன்பம், மாலையில் துன்பம் என்ற நிலை உருவாகலாம். எனவே சர்ப்பதோஷத்திற்கு பரிகாரமாக நாகசாந்தி பரிகாரங்களை வாய்ப்பு இருப்பவர்கள் செய்து கொள்ளலாம். இல்லையேல் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று ராகுவையும் கேதுவையும் வழிபட்டு வருவது நல்லது. பொதுவாக வழிபாடுகள் வளர்ச்சியை கூட்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்று காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் சிறப்பாக இருக்கும். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக உங்களுக்கு அமையலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.